மதுரை பன் பரோட்டா. பரோட்டானாலே நமக்கு வந்து மாவை நம்ம எந்த அளவுக்கு பெனைறோங்கிறதுல தான் இருக்குது. ஹாய் ஹலோ வெல்கம் டு சொல் ஆஃப் சுமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை பன் பரோட்டா. பரோட்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று என்ன பிரச்சனைனா அது அன்ஹெல்தி. எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா இன்னமும் சேஃப். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக மதுரை பன் பரோட்டா எப்படி பண்ண போகிறோன்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பரோட்டாவுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மைதா. ஸோ 2 கப்ஸ் மைதா, கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் பவுடர், நல்ல பரோட்டா சாஃப்டாக வரும், ஒரு முட்டை, கொஞ்சமாக ஆயில், லியூக் வார்மாக மில்க் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வெகுன்னு கொஞ்சம் பால் இருந்தால் போதும், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் போட்டால் நமக்கு பரோட்டா நல்ல சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் மில்க். நம்ம பரோட்டானாலே நமக்கு வந்து மாவை நம்ம எந்த அளவுக்கு பெனைறோங்கிறதுல தான் இருக்குது. நல்ல மாவை வந்து பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பெனையணும். எவ்வளோ நேரம் பெனையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு பெனைகிற மாதிரி தான் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பெனையணும். 5 மினிட்ஸ்க்கு டைமர் வச்சுக்கிட்டு பெனைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா மாவு பெனைஞ்சாச்சு. மாவை இப்படி தட்டினா இப்படி மேலே வரணும், அந்த மாதிரி சாஃப்டாக மாவு பெனைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மாவு ஊறணும். நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே ஒன்றும் பண்ணாமல் ஊற வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு இன்னும் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம மாவை வந்து உருட்டி வைக்க போகிறோம். சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உள்ள தள்ளிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். சின்ன உருண்டையாக கடைசி உருண்டை சும்மா இப்படி வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி, ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் கஷ்டம் இல்லை. க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ரவுண்ட் இந்த ஆயில் போட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடணும். இதை ஒரு 1 ஹவருக்கு விடலாம். அதுக்கப்புறம் பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிச்சு. ஸோ 1 ஹவர் ஆச்சு. நம்ம இப்போ வந்து பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா எண்ணெயை போட்டுக்கோங்க. பரோட்டாவை இந்த ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா மெல்லிஸாக இப்படி இழுத்துக்கணும். ஷீட்டு கிழிஞ்சாலும் தப்பில்லை, கீழே இருக்கிற அந்த தரை தெரியணும், அந்த அளவுக்கு மெல்லிஸாக இழுக்கணும். 4 பக்கம் இப்படி தேய்ச்சிக்கணும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிக்கணும். சென்டரில் ஃபிங்கரை வச்சு நம்ம இப்போ உருட்ட போகிறோம். எட்ஜை வந்து நல்லா மடித்து இப்படி ஃப்ளாட் பண்ணணும். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். $10 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் சோக் ஆட்டும். இப்போ நம்ம பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பன் பரோட்டா. ஸோ ரொம்ப பெரிய பரோட்டா கிடையாது, சின்ன பரோட்டா தான். லைட்டாக நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வந்து சுட்டுக்கிறோம். லைட்டாக நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து நல்லா இப்படி அமுத்துனீங்கன்னா பரோட்டா கொஞ்சம் அமுந்தும். ஸோ பரோட்டா ஓவர். சேஃப் ஹோம்மேட் பரோட்டா ரெடி. ஸோ இன்றைக்கி பரோட்டாவை வந்து வெறுமை சாப்பிட முடியாது. நான் இதுக்கு ஒரு சிக்கன் சால்னா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சால்னாவோட ரெசிபி கூட சீக்கிரம் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வெறும் பரோட்டாவையும் சால்னாவையும் சேர்த்து சாப்பிட்டா தான் அட்டகாசமாக இருக்கும். பரோட்டாவில் வந்து அப்படியே பரோட்டா நல்லா சால்னாவில் ஊறணும். அந்த
லேயர்ஸ்லேருந்து பக்காவாக வந்திருக்கு. மதுரை பன் பரோட்டா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக லேயராக வந்திருக்கு. சால்னாவும் செம்மையாக இருக்குது. இந்த மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ஹோம்மேட் மதுரை பன் பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சால்னா எப்படின்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சு அதையும் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆத்தென்டிக் ரெசிபிஸ் சோல் ஆஃப் சுமி சேனலில் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ கீப் வாட்சிங். அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப். பை.